மொத்தம் 4 இண்டிகேட்ரு. கடையில் போய் கேட்டால் 2 செட்டு வந்து 150 ரூபான்னு சொல்கிறாங்க. 150 ரூபா, ஒவ்வொரு கடையில் வந்துட்டு 220 ரூபா. பரவாயில்ல. பரவாயில்லங்க. 250 ரூபாய்க்கு மொத்தம் 4 இண்டிகேட்டர் கொடுத்தாங்க. பல்சர் இண்டிகேட்டர் தான் இது. வந்து இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்த்தா வந்து இது இண்டிகேட்டரோட கிரில்லு. ரெண்டு கிரில் வச்சு ஒரு இண்டிகேட்டர் வந்து செட் பண்ணிட்டேன் பைக்கில். 2 இருக்குது, பேக் இருக்குது. பேக்கில் வந்து ஒரு இண்டிகேட்டர் நட்டு கழட்ட முடியலங்க. இதுக்கு தனியாக ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த கிரில்லுக்கு மொத்தம் 4 சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் வந்துட்டு அந்த கிரில்லை பார்க்கவே சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் லைட்டு போட்டு தான் செக் பண்ணல. இந்த இண்டிகேட்டர் ஃப்ளாஷரு நான் எடுக்கும் போது அப்படியே கட் ஆகிடுச்சிங்க. அந்த சைடு வந்து 2 இண்டிகேட்டர் போடணும். அதில் அந்த சைடு ஒன்று இருக்கிறது வந்து கழட்டவே முடியல. நான் கழட்டிக்கிட்டே இருக்கேன், ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. இது செக் பண்ணணும். இன்னும் இண்டிகேட்டர் லைன் வருது போல், ஆனால் லைட் எரிய மாட்டேங்குது. பச்சை கலர் லைட் எரியுது. லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கமும் போட்டாலும் லைட் எரியுது. பல்பு வந்துட்டு வெளிச்சம் கொடுக்கல. வெற்றிகரமாக அந்த ஃப்ளாஷரை மாட்டியாச்சுங்க. ஃப்ளாஷர் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அங்கே உள்ளே தாங்க கனெக்ஷனே பண்ணியிருக்காங்க. உள்ளே தான் மாட்டுற மாதிரி இருக்குது. மாட்ட முடியல, ஆனால் உள்ளே தள்ளி விட்டுட்டேன். இங்கே இருக்கும். இந்த 2 நட்டையும் திருப்பிடிச்ச 2 நட்டையும் கழட்டினா தாங்க கரெக்டாக மாட்ட முடியும். பார்ப்போம், வண்டி ஓட்டும் போது ஏதாச்சும் வைப்ரேஷன் வருதா, சவுண்ட் வருதான்னு பார்ப்போம். சவுண்ட் ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா மாட்டி விட்டுடலாம் கழட்டி. லைட்டு எரியுது. இன்னும் பின்னாடி இண்டிகேட்டர் இன்னும் மாட்டவே இல்லை. The next day. நம்ம வந்து இண்டிகேட்டர் மாற்றியாச்சு. இன்றைக்கி டேட்டு வந்துட்டு 24. நம்ம இண்டிகேட்டர் மாட்டின டேட் வந்து நேற்று ஈவினிங் 23. அந்த வீடியோ கிளிப் தான் பார்த்துருப்பீங்க. இப்போது எரியுதுங்க நல்லாவே. பேக் சைடும் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹேண்டில் பேர் தான் மாற்ற போகிறோம். ஹேண்டில் பேரும் வந்துருச்சு. இதுதான் அந்த ஹேண்டில் பேர். எஸ்எஸ் மெட்டீரியலுங்க. எஸ்எஸ் மெட்டீரியல்லாம் மேக்ஸிமம் அதிகமாக அந்த கத்தி இருக்குல்ல, காய்கறி நறுக்கும்ல கத்தி, அந்த கத்தியெல்லாம் வந்து எஸ்எஸ் மெட்டீரியலில் தான் செய்வாங்க மேக்ஸிமம். ஏன்னா அது துருப்பிடிக்காது. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இதே மாதிரி வளைவாக இருக்கும்னு நினச்சேன். இது எப்படி வளைவாக இருக்குது, ஆனால் இது வந்து வளைவாகவே இல்லைங்க. நான் ஒரு ஹேண்டில் பேரை ரிட்டர்ன் பண்ணான்னு சொல்லியிருந்தேன்லங்க, அதே மாதிரி இருக்குது. இருங்க ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஹேண்டில் பேர் வந்துட்டு 750 ரூபா வந்துச்சு. ஹேண்டில் பேர் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இந்த சைடெலாம் நல்லா இருக்குல்ல, இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. பசையா இல்லை வேறு ஏதாச்சும் டேப் போட்டிருக்காங்களான்னு தெரியல. டென்ட் எங்கேயுமே இல்லை. இதை வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரிட்டர்ன் பண்ண மாதிரி எங்கேயுமே இல்லை. இங்கே ஒரு டென்ட் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் கம்பெனிலாம் வந்துட்டு இது மாதிரிலாம் டென்ட் இருந்தால் வச்சுக்கோங்களேன், பைக்கில் போடவே மாட்டாங்க. இதெல்லாம் ரிஜெக்ஷன் தான். 3 டென்ட் இருக்குங்க. இந்த பிடியில் தான் போய் உட்காரோம். இது கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுறேங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதெல்லாம் கழட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்களா, எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப டவுனில் இருக்குது, ரொம்ப டவுனு. R15 மாதிரி இருக்குது. இப்படி டவுனாக இருந்தால் இந்த பைக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா, இங்கே இருக்குல்லங்க இது டிஸ்க் ஆயிலு, இது வந்து இடிக்கும், இதில் போய் இடிக்கும். அதனால தான் முன்னது ரிட்டர்ன் பண்ணிட்டேன். மறுபடியும் இது கொஞ்சம் ஹைட்டாக தான் வரும்னு பார்த்தா இதுவும் இப்படி டவுனாகவே வந்திருக்கு. இந்த பைக்குக்கு செட் ஆகாது. பார்ப்போம். எக்ஸ்டர்னாக நட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், சரி இது டவுனாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஹைட்டு இருக்குல்லங்க, இது எவ்வளோ ஹைட்டு, இது எவ்வளோ ஹைட்டு பாருங்கள்.
இது எவ்வளோ வெயிட்டு, இது எவ்வளோ வெயிட்டு பாருங்க. அதனால் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பாக இது டவுனாக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. பார்ப்போம். இப்போது பைக்கை ஃபுல்லாக டாப்பாக கழட்டியாச்சுங்க. இது எப்படி விரிசல் விட்டு போயிருக்கு பாருங்களேன். வண்டி என்னாச்சு, கீழே சாயும் போது வேகமாக விழுந்து இது வந்துட்டு பேலன்ஸ் தாங்க முடியாமல் விரிசல் விட்டு போச்சு. 2 hours later. என்னாச்சுன்னா அந்த ஹேண்டில் பேர் சுத்தமாக செட் ஆகலைங்க. இவ்வளோ வசதியும் வாங்கிட்டு வந்து அது மேலே போட்டு சுத்தமாக செட் ஆகலை. கடையில் போயிட்டு புதுசாக ஒரு ஹேண்டில் பேரே வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா அது சும்மா கழட்டிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்துட்டேன். 500 வந்துச்சு எஸ்எஸ் மெட்டீரியல். அந்த ஹேண்டில் பேர் வந்து ரிட்டர்ன் போட்டாச்சு. ஃபுல்லுமே மாட்டிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சுங்க. இது மொபைல் ஹோல்டரை வந்து மாட்டணும். இந்த மொபைல் ஹோல்டருக்கு டியூபு, இது வந்து டியூபு பாட்டமில் வைக்கணும். மொபைல் ஹோல்டர் மொத்தம் 2 இடத்துல வைக்கலாம். ஒன்று இதில் ஒன்று, இன்னொன்று வந்து இதில் ஒன்று. நான் ஃபஸ்ட்டு இந்த கம்பி இல்லாத ஹேண்டில் பேர் தான் வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா விளாக் எடுக்கும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே, வேறு ஹேண்டில் பேரே கிடைக்கல. இப்போ நம்ம வந்துட்டு மொபைல் ஹோல்டர் இங்கே தாங்க மாட்ட போகிறோம். இப்போ வந்துட்டு ஹேண்டில் பேர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிங்க. மொபைலும் மாட்டியாச்சு. கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்துட்டு வரேன். ஹேண்டில் பேர் மாட்டிட்டு ஹெல்மெட்டில் கேமரா மவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ விளாக் எடுத்துகிட்ருக்காங்க. ஹேண்டில் பேர் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் டவுனாக தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வைக்கல, ஹேண்டில் பேரை கொஞ்சம் டவுனாக வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே எல்போ இருக்குது இல்லைங்க, எல்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்கேன் ஹேண்டில் பேரை. ஆனால் ஃபோர்க்கு பெண்டு மாதிரி தான் தெரியுது. ஓட்ட நமக்கு சரியாயிடும். நான் என்ன நினச்சேன், ஹேண்டில் பேர் தான் பெட்டாக இருக்குது, அதனால தான் நமக்கு அந்த பிடிக்கிற ஃபீல் வந்து ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா 4K பெண்டாக இருக்கும் போல். என்ன இங்கே பாருங்களேன், இப்போது கேமராலே தெரியும். இது தெரியுதா, இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு தெரியவே தெரியாது. இப்படி டூமே கொஞ்சம் நவந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு ஹேண்டில் பேர் இருக்குது இல்லைங்க, அந்த ஹேண்டில் பேர் மாட்டும் போது தான் நானே கண்டுபிடிச்சேன். இந்த ஹேண்டில் பேர் போட்டு வண்டி ஓட்டும் போது ஒரு தனி ஃபீலாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது எங்கேயாச்சும் லாங்காக போயிடலாமா அப்படி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கேமராலாம் எடுத்துகிட்டு சரி இதை விடக்கூடாது, நம்ம வந்துட்டு இந்த ஃபீலிங்கே இப்போயே வந்து ரெக்கார்டு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் கேமரா மவுண்ட் பண்ணி விளாக் எடுத்துகிட்ருக்கேன். இப்போது டைம் வந்துட்டு 9 ஆகுது. இந்த கம்பி இருக்குல்லங்க, கம்பி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்குது. பார்ப்போம், விளாகில் எடுத்து பார்ப்போம். போக நமக்கு மைண்டு எப்படி செட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அதையும் பார்ப்போம். ஹேண்டில் பேர் டெஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டிக்கு 50 ரூபா தாங்க பெட்ரோல் போட்டேன். இங்கே ஒரு ஒயர் தொங்கிட்டு இருக்குல்லங்க, இது வந்து மொபைல் ஹோல்டரு. இந்த மொபைல் ஹோல்டரு வந்துட்டு இங்கே பகலில் காட்டினா தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த இக்னிஷன் கீ இருக்குல்ல, அந்த இக்னிஷன் கீட்டு மோதிக்கிட்டே இருக்குது. வண்டி வேகத்தடையில் போய்ட்டு தூக்கி போடும்போது கண்டிப்பாக அந்த மொபைல் வந்து கீ செட்டில் அடிக்கும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். டவுன்லேயே இருக்குது மொபைல் வந்து, கொஞ்சம் கீழே டவுன்லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது சில விஷயங்கள்லாம். அப்படி இந்த கம்பி மறைச்சிக்குது. அவர் என்ன சொன்னார், இந்த கம்பி மேலே வைக்கலாம்பா அப்படின்னாரு. இருந்தாலும் வேணாம், நம்ம எப்பவுமே கீக்கிட்டே வச்சா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். பைக் சப்போஸ் கீழே விழுந்துட்டால் கூட மொபைலுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தர்லாம் வந்துட்டு இந்த சைடு மிரரில் வந்துட்டு மொபைல் ஃபோன் கவர் பண்ணுவாங்க. அது நான் யோசித்து பார்க்கும்போது அது செட் ஆகாது தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எங்கேயாச்சும் விழுந்துட்டாங்க, வண்டி யாராச்சும் இடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல வந்துட்டு மொபைல் தான் வந்துட்டு ப்ரோக்கன் ஆகுங்க. வெளியில் எங்கேயாச்சும் நம்ம வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி போனோம்னா கண்டிப்பாக நம்மளோட கையில் காசு நல்ல தூக்கும். இது 2 முறை தான் செம்மையாக என்ஜாய் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகேங்க, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.